ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லங்க சான்று ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுடைய லேண்டோடைய வில்லங்க சான்று, அதாவது ஈஸியை டவுன்லோட் பண்ணுறதுல ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன் ரெஜினென்ட் வெப்சைட் மூலமாக உங்களுடைய நிலத்தின், அதாவது உங்கள் லேண்டோடைய ஈஸி, அதாவது வில்லங்க சான்றை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, என்ன புது ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் பழைய ஆப்ஷன்ஸாக இருந்தது, இப்போ புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் மின்னணு சேவைகள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வில்லங்க சான்று பார்வையிடவும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய லேண்டோடைய ஈஸியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ், இப்போது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. புலையின் வாரியாக, ஆவணம் வாரியாக, மனை அடுக்குமாடி குடியிருப்பு, வார்டு பிளாக் வாரியாக அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஈஸி, டாக்குமெண்டேஷன், பிளாட், ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுடைய வில்லங்க சான்று, டாக்குமெண்ட் ஆவணம் வாரியாக, அதுக்கப்புறம் பிளாட், ஸோ பிளாட் மூலமாக உங்களுடைய ஈஸியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்டு பிளாக் வாரியாக அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸுமே என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் புலையின் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபைனலாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மண்டலம், மாவட்டம், எந்த ஆஃபீஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ஆஃபீஸு, அதுக்கப்புறம் எண்ணிலிருந்து என்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஈஸி வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கிராமம், ஸோ எந்த கிராமம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கேப்சாவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கொடுத்துட்டு தேடுக அப்படின்ற ஆப்ஷன்ஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த ஈஸி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ சிம்பிளாக உங்களுடைய சப்டிவிஷன் நம்பரும் சர்வே நம்பரும் என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது டாக்குமெண்ட் வாரியாக, ஆவணம் வாரியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட் நம்பர் எப்போ எந்த இயர் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த இயரை பேஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த டாக்குமெண்டேஷன் நம்பர். ஸோ ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பரும் இயரும் இருந்தால் ஈஸியாக நீங்கள் உங்களுடைய ஈஸியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய எந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, ஸோ எந்த ஆஃபீஸில் வந்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கணும். டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துக்கணும். எந்த வருஷம் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் இந்த ஃபில் பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டைப். ஸோ அது வந்து எதனா சிவில் இஷ்யூஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டா, அல்லது கோர்ட்டு மூலமாக ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டா, அல்லது ரெகுலர் டாக்குமெண்ட்டா, அதாவது நார்மலாக எப்பவும் போல் நார்மல் டாக்குமெண்ட்டா, ஸோ முறைப்படி ஆன ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி ஆவணமா அப்படின்றத கேட்டகரி வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேடுக அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களோட ஈஸி வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் டீட்டெயில்ஸு. ஸோ ஆஸ் யூஷுவலாக மண்டலம் எல்லாமே டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணீங்க, சப்டிவிஷன் நம்பர் என்ன, உட்பிரிவு என்ன, சர்வே நம்பர் என்ன, அப்படி டீட்டெயில் கொடுத்துட்டு தேடுக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பு எண், மனை எண்ணானது எண் எழுத்தினை கொண்டிருப்பின் எண்ணை மட்டும் குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய மனை மூலமாக, அதாவது அடுக்குமாடி மற்றும் மனை மூலமாக நீங்கள் தேடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஃப்ளாட் நம்பர், அதாவது 15A 15(2)A அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த ஃப்ளாட் நம்பர் 15 மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பிளாட் 2A அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அந்த அதர் நம்பர்ஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷனுக்குமே அதுதான், மனைக்காக இருக்கட்டும் அடுக்குமாடி குடியிருப்புக்காக இருக்கட்டும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஆட் பண்ணி எத்தனை பல அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னா அதை ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் அடுத்தது வந்து தேடலாம். ஸோ இது தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது வார்டு பிளாக் வாரியாக,
அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம், எண்ணிலேருந்து எண்ணிக்கு வரைக்கும் உங்களுக்கு ஈஸி வேணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய வில்லேஜ் என்ன, சப்டிவிஷன் சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, உங்களுடைய நகரம் என்ன, வார்டு என்னென்ன, பிளாக் என்னென்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி தான் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதில் ஒரு சீக்கிரம் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நகர அப்படின்ற ஆப்ஷன் தேர்வு செய்க அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எனபிள் ஆகலை. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு கேப்சா என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய பிளாக் வாரியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆவணம் டாக்குமெண்ட் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு மூலமாகவும் செக் பண்ணிக்கலாம், அல்லது சப்டிவிஷன் நம்பர் மூலமாகவும், அதாவது சர்வே நம்பர் மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புல எண், அதாவது சர்வே நம்பர் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மண்டலம், மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகம், ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்கோங்க. ஸோ மாவட்டம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு எண்ணிலேருந்து எண்ணிக்கை வரைக்கும் உங்களுக்கு ஈஸி வேணுமோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வில்லேஜ் என்னவோ அந்த வில்லேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்லேஜையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வில்லேஜஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பரை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டு தேடுக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு திருத்த இயலனில்லாத ஆவண வடிவத்தை பதிவிறக்க செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிறத உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஈஸி வந்து இந்தமாரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நார்மலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பழைய மெத்தட் மூலமாக அதில் என்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ புதுசாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.